உன் கூட வந்துட்டேன். அடிப்பாவி, உன் வீட்டுக்காரன் உன்னை வந்து தேட போறான். அதெல்லாம் ஒண்ணு தேட மாட்டாரு. உடம்பு சரியில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு பக்கத்து வீட்டுல சாவி கொடுத்துட்டு வந்துட்டேன். சரிதான், காரணம் தான் கலக்கிக்கலாம். சீக்கிரம் வாங்க. கண்டவன் கூட கூத்தரிச்சிட்டு இருக்கே, உனக்கே நல்லா இருக்கா? என்னாச்சு? நீ மூட விட்டா இருக்க? ரமேஷ் வா போலாம். எதுக்கு? சொன்ன கேளு வா. வாங்க. வணக்கம். என்ன கௌசல்யா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க. கௌசல்யா, சுமங்கலி பூஜைன்னு கேள்விப்பட்ட உடனே இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன் தெரியுமா? ஆமாம்மா, நமக்காக கஷ்டப்படுற நம்ம புருஷங்களுக்கு இதை விட நாம வேற என்னமா பண்ண முடியும்? எல்லாருக்கும் சந்தனத்தை எடுத்து கொடுமா. சரிம்மா. கௌசல்யா, பரவாயில்லம்மா, சந்தனம் தானே கொட்டுச்சு, அதனால என்ன? சரி, போய் புடவைய மாத்திட்டு வாமா. சரிங்கம்மா. சுமங்கலி பூஜை? யாருக்குடி சுமங்கலி பூஜை? கட்டின புருஷனுக்கா இல்ல கட்டில படுத்த கள்ளக்காதலனுக்கா? சுமங்கலியாவே பேச வண்டி நிலுமா, பாடிய தொடாத. பிரச்சனையாட கம்முனு கடை. கணவனுக்கு துரோகம் செய்யும் பெண்களுக்கு ஆப்பு. பாச்சா, நாம தேடிட்டு வந்த திருமூர்த்தி நகர் 13 நம்பர் வீடு இதுதான். எப்படி அந்த கொலகாரங்க வருவான், அவனை கப்புனு புடிச்சு போடுவான். கிளி தோஷம் பாக்குறியோ? கிளி தோஷம், கிளி தோஷம் பாக்குறியோ? ஐயா, நான் ஜோசியம் பாக்குறவனுங்க. தெரியுது. உன் கிளி நல்லா ஜோசியம் பாக்குமா? என்ன எப்படி கேட்டுப்பட்டீங்க? இந்தியாவுக்கு வாஜ்பாய் தான் பிரதமர் வரணும்னு சொல்லிச்சு, அது நடந்துச்சு. அம்மா தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆவாங்கன்னு சொல்லிச்சு, அதுவும் நடந்துச்சு. யோ டிரைவர், எங்க கரெக்டான போய் பாரு. உன்ன டிரைவரா வச்சு நான் காரை ஓட்டிட்டு இருக்கிறேன். இனிமே நீ தான் ஓட்டணும் காரை. ஓகே சார். நீங்க அவனுக்கு அதிகமா செல்லம் கொடுக்குறீங்க. டிரைவர் எல்லாம் வைக்கிற இடத்துல தான் வைக்கணுங்க, தெரியுதா? கொலகாரனும் இல்ல, ஒரு கொலவைய கூட உங்களால கண்டுபிடிக்க. ஜோசியம் பார்க்க நடுவுல தான் கிடைச்சதா? கொஞ்சம் வரும் போங்க. வாட்ச்மேன், என் வீட்டுக்கு முன்ன என்ன கரெக்டா? யார பார்த்து வாட்ச்மேன்? வாட்டர் செல்லப்பா. என்னவோப்பா, வழி விடுப்பா. வண்டி உள்ள போய் கேட்டு தரியா? இது வரைக்கும் ஓட்டிக்கிட்டு வந்தா இனிமே எனக்கு ஓட்ட தெரியாதா? ஐயா, அந்த கிளி சொல்லி எல்லாத்துக்கும் நல்லது நடந்திருக்கு, எனக்கு நடக்குமான்னு கேட்டு சொல்லு. ஐயா, கிளி சொல்றது நான் சொல்றது ஒண்ணுதான் ஐயா. பாச்சா அண்ணா, நாம தேடிட்டு வந்த ஃபேமிலி தான் கார் உள்ள போகுது. அந்த ஐயாவுக்கு தெரியாம அந்த அம்மாவை தனியா சந்திச்சு புத்திமதியெல்லாம் சொல்லி திருத்தி ஒரு உயிரை காப்பாத்திடுவோம். எப்படி ஐடியா? சூப்பருங்க. நீங்க தானே ஐயா? காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க. போயா, கொலகாரன் வருவான், அவனையும் பிடிச்சுக்குவோம். நீங்க மட்டும் பிடிச்சுங்கண்ணா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாட்டர் செல்லப்பா சார். ஐ அம் வக்கீல் பரமசிவம். அம்மா, டைவர்ஸ் கேஸா, விவாகரத்து கேஸா, இல்ல நான் புருஷன் பொண்டாட்டி நான் பிரிக்கணுமா? அது இல்ல சார், மூணு ஒண்ணுதான் சார். அது எனக்கு தெரியாதா? நான் தானே வக்கீல். ஆமா, அந்த பையன் யாரு? பையனா? அதான் என் பொண்ணை தள்ளிட்டு போனா அந்த பையன் யாருன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், இப்போ என் பொண்ணு எல்கேஜி படிச்சிட்டு இருக்கா. வந்தது ஒரே ஒரு கேஸ், அது மிஸ் ஆயிருச்சு சார். சார், நான் வந்த விஷயமே
உங்க ஒய்ஃபு கிட்ட கொஞ்சம் தனியா பேசுறேன். என் ஒய்ஃப் கிட்ட நீ ஏன் தனியா பேசணும்? இல்ல சார், ஆ. ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயா பேசிட்டு போயிடுறேன். யோ, என் ஒய்ஃப் கிட்ட நீ எதுக்கு 5 நிமிஷம் தனியா பேசணும்? அத சொல்ல முதல்ல. என்னய்யா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? ப்ரொமோஷன் போயிரும் போல இருக்கே. புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க. இல்ல சார், ஒரு 5 நிமிஷம் பர்சனலா பேசிட்டு போயிடுறேன். இங்க பாரியா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, என் பொண்டாட்டி நல்லவா. வாடா. பூந்துட வேண்டியதுதான். நான் யார் தெரியுமில்ல? வக்கீல் பரமசிவம். போடா. ஓடி போயிடு. 104 பிரகாரம் நீ உள்ள வந்ததே தப்பு. 204 பிரகாரம் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறதே தப்பு. 304 பிரகாரம் நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறதே தப்பு. ஏண்டி, கண்ணகி பிறந்த நாட்டுல கன்னி பொண்ணுங்களே கண்ணியமா இருக்கிற இந்த காலத்துல கல்யாணமான உங்க அலும்பு தாங்களேடி. மம்மி, மம்மி, எழுந்திருங்க மம்மி. மம்மி, மம்மி, எழுந்திருங்க மம்மி. உலகான்ட்டு இருந்து உங்களை எப்படி காப்பாத்திடலாம் சார் நாங்க வந்தோம். மம்மி, மம்மி, எழுந்திருங்க மம்மி. உங்க ஒய்ஃபுக்கும் கார் டிரைவருக்கும் ஐயோ மம்மி. நான் இவளை எப்போ டைவர்ஸ் பண்ணிட்டேன். விவாகரத்தை வாங்கிட்டோம். நாங்க 2 பேரும் பிரிஞ்சுதான் வாழ்றோம்னு தயவு செய்து கேஸ் எழுதிக்கங்க சார். கள்ளக்காதலுடன் உல்லாசம், பாத்ரூமில் பெண் படுகொலை. தெய்வமே வணக்கம். இருக்கட்டும். டீ சொல்றது டீ நக்கலா? படம் என்ன? பச்சி வடை சாப்பிடு. நீ வடை வாங்கி தெரியா? ஏண்டா மாப்பிள, எச்சக்கையிலே காக்க விட மாட்டேன், வடையெல்லாம் வாங்கி கொடுத்து கவனிக்கிற? அது ஒண்ணு இல்ல மச்சி, நம்ம ஆள் செட் ஆயிருச்சுன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வடமாலை சாத்துறதா வேண்டிக்கிட்டேன். கோயிலுக்கு போக முடியல, அதான் உனக்கு வடை. என்கிட்ட நக்கலா? என்னாச்சு உன் ஆளு? இப்பெல்லாம் நம்மள கண்டிக்கவே மாட்டுக்கடா. எப்படி கண்டுப்பா? இப்பதான் புருஷனுங்களுக்கு துரோக மண்டல வச்சிட்டு இருக்கால ஒருத்தன் ஆப்பு, வாழ அர்த்தம் முண்டாட்டி, அதான் பயந்துட்டா. புத்திசாலி. பாத்திரம் வச்சு உனக்கு சேர்த்து பின்னாடி வச்சிட போற ஆப்பு. விவரமா தான் இருக்கிறாங்க. ஏன் சார், சிட்டில ஏகப்பட்ட மரணம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் கல்யாணம் பொம்பளைங்கெல்லாம் ஒருத்தன் ஆப்பு ஆப்புன்னு தேடி தேடி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த போலீஸ் என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? போலீஸ் ஏன் சார் குறை சொல்றீங்க? அவங்க நினைச்சா எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல அடக்க முடியும். மேலெடுத்து உத்தரவு இல்லையே, அவங்க என்ன பண்ண முடியும்? எங்க சார் இப்போ உள்ள போலீஸுக்கு எம்எல்ஏ விட்டு நாயை கண்டுபிடிக்கிறதுக்கும் எம்பி விட்டு எடுபடி வேலை செய்யறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கு. அப்புறம் கொலகாரனை யாராச்சும் 2 தொத்த போலீஸ் தேடிட்டு இருப்பாங்க, அவங்க எங்க இருந்து பிடிக்க போறாங்க? தப்பு பண்ற பொம்பளைங்க அவங்களா திருந்தா தான் சார் நல்லது நடக்கும். அப்பனை ஏமாத்திட்டு வந்துட்டேன். சத்தம் போடாத, கைய கொடு, கண்ணத்தை கொடு. அடுத்த வாரமே குழந்தை. சந்தோஷத்துல ஒண்ணும் புரியல. எக்ஸ்கியூஸ் மீ, இத பார்க்கணும்னு எவ்வளவு மெதுவா மெதுவா. ஐயோ
மாப்பிள்ள கர்ம கர்ம அசிங்க 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 மாப்பிள்ள உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம் வர இருக்குதா இது தெரியாம என் பொண்ணு கொடுத்துட்டு மாமா தப்பு நடந்து போச்சு மாமா, தப்பு நடந்து போச்சு, என்ன மன்னிச்சு மாமா. இதுக்கு நீதான் காரணம். ஏண்டா தொத்தா, இந்த தீபாவளிக்கு நீ ஊருக்கு போயிட்டு வர்றியா? பொங்கல் வரையும் காத்துட்டு இருக்க முடியாது, தீபாவளி தான் ஊருக்கு போவோம் முதலாளி. டேய், இந்த தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு வர்றியா? பொங்கல் வரையும் காத்துட்டு முடியாது முதலாளி, தீபாவளி தான் ஊருக்கு போவேன். ஆமா, தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு வாடா. பொங்கல் வரைக்கும் காத்துட்டு இருக்க முதலாளி, தீபாவளிக்கு தான் ஊருக்கு போவேன். ரெண்டு செவிட்டு பைக்கெல்லாம் ஒண்ணா செஞ்சாங்க, உருட்ட மாதிரி தான். ஒதுங்க. சாப்பிட போய் எவ்வளவு நேரம் ஆகுது? ஏன்டா இவ்வளவு லேட்டு? வீட்டுல வேலை இருக்குல்ல, சும்மா வரணும். சம்பளம் நாளைக்கு தரேன்டா. என்னங்க இங்க வாங்க. கண்ணே சரோஜா தேவி, நீ ஏமா இப்படி வேகாத வெயில்ல வந்திருக்க? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்லங்க, முதல்ல இந்த டீ மாஸ்டரை வேலையை விட்டு நிறுத்துங்க. சொன்னா கேளுங்க. என்னம்மா சொல்ற? அந்த மாஸ்டரை வேலையை விட்டு நிறுத்துங்கங்கற. அவ இந்த ஊர்லயே இருக்க கூடாதுங்க, இருந்தா விபரீதமாயிடும். நீ தானமா சொன்ன நல்லா வேலை செய்யறான்னு? அப்ப சொன்னேங்க, இப்ப வேண்டாம். சொல்றத கேளுங்க. நீ சொல்லிட்டல்ல, நிறுத்திடுறேன். டேய், நாளையில இருந்து உனக்கு வேலை கிடையாது, போடா வெளியே. வேணும்னா மாவாட்ட சொல்லுவாளுவ, பிரச்சனைனா நம்மள மாட்டி விட்டுருவாளுவ. இந்த பொம்பளைங்களே இப்படிதான் ஐயா. அப்பா, இனிமே எந்த ஆம்பளையும் ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது. ஆப்பு வைக்கிறவங்க தப்பிச்சாச்சு. ஜெயந்தி, உனக்கு நைட்டி போட நல்லா இருக்கும், சேலை கட்டிட்டு வந்து நீ ஏமாத்திட்டிய. அல்ல இழிக்காதையா. எவனோ ஒருத்தன் எங்க இருந்து ஆப்படிச்சிட்டு இருக்கானா, எப்படி வரான் எப்படி போறான்னு யாருக்கும் தெரியலையாம். இனிமே நான் கொடுக்கற காசுக்கு மட்டும் நீ சாமான் கொடுத்தா போதும். என் வீட்டுக்காருக்கு நான் உண்மையா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன வர வர எல்லாரும் திரும்பி ஆளுவ? அப்ப வைக்கிற அணைஞ்சு வாழ்க. எங்க என்ன மன்னிச்சிடுங்க. உங்க அருமை தெரியாம கள்ளக்காதலம் தான் பெருசுன்னு குழந்தைங்களையும் உங்களையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டேங்க. மனசு மாறி வந்திருக்கேன், என்ன தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. 10 வருஷமா குடும்பம் நடத்தினோம், பட்டுன்னு விட்டு போயிட்ட. என் மனசு மன்னிக்கலாம், ஆனா இவங்க மன்னிப்பாங்களா? அப்பா, நீங்க தான் எங்களுக்கு 2 வருஷமா அம்மாவா இருந்தீங்க. அவங்க எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வேண்டாம்ப்பா. எங்க என்ன மன்னிச்சிருங்க, என்ன ஒதுக்கிடாதீங்க. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே, புள்ளையும் புருஷனையும் விட்டுட்டு தப்பு பண்ணிட்டேனே. என் வாழ்க்கையில நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேனே. என்னடா மாப்பிள்ள, ஒயின் சாப்பிடலாம் ஈ அடிக்கி, யாரையும் காணோம்? பிரச்சனை இல்லை அவனுக்கும். இப்பதான் இந்தியன் தாத்தா சைடுல ஒருத்தன் அடிக்கிறானா ஆப்பு, அதனால பொம்பளைங்க எல்லாம் திருந்திட்டாங்க.